ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இதுவரைக்கும் எத்தனையோ முறை வாழ்க்கையில் கஷ்டமும் துன்பமும் உனக்கு மாறி மாறி வந்து தான் இருக்குது. ஆனால் இப்போது தான் என்னவோ முதலாக நீ கஷ்டப்படுற மாதிரியும், வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கஷ்டங்களை சந்திக்காமல் இப்போது தான் ரொம்ப படாத பாடுபடுற மாதிரியும், எதுக்காக தவிக்கிறாய் துடிக்கிறாய்? என்ன நடந்தாலும் அமைதியாக பொறுமையாக இரு. இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அடிக்கடி நீ அவசரப்படுறதாலையும் பயப்படுறதாலையும் பதட்டப்படுறதாலையும் தான் இந்த முருகன் இப்போ கோபத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏற்கனவே வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போதெல்லாம் நான் உன்கிட்ட என்ன சொல்லுவேன்? எதை பற்றியும் யோசிக்காம மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து அனுபவின. ஆனால் நீ எப்போ சிரித்தாலும் எப்போ சந்தோஷப்பட்டாலும் உடனே உன் மனசில் என்ன தோணும்? ஐயையோ, நான் ரொம்ப சிரிச்சிட்டேனே, ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ, நான் அழுக வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோன்னு யோசிச்சே சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணங்களே எல்லாம் தேவையற்ற கவலைகளால் சிரிக்காமல் தயங்கி நின்றுட்ட. இப்போதாவது மனசை மாற்றிக்கோ. ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அந்த நேரம் அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும். கெட்டதோ தப்பானதோ நீ எதிர்பாராததோ நடக்கும்போது அதை அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கை உனக்குள்ள எப்போதும் இருக்கணும் என் செல்வமே. தேவையற்ற கவலைகளால் வாழ்க்கையை நீ இழந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ கோபத்தோட உன் மேலே உரிமையோட ஒரு அப்பாவாக உன்னை கண்டிக்க வந்திருக்கேன். எப்போதும் உன் வாழ்க்கை கஷ்டமாகவும் இருந்துராது, அதுக்காக எப்போதுமே துயரமாகவும் பிரச்சனையாகவும் கூட உன் வாழ்க்கை இருந்துராது. கண்டிப்பாக மகிழ்ச்சியும் அவ்வப்போது வந்து தானே போகுது. அப்புறம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் கூட போராடிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் சிரிக்காமல் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்கிறாய்? முதல்ல அமைதியாக இரு. உன் வாழ்க்கை முன்னேறதுக்கும் உன் பொருளாதாரத்தில் நீ முன்னேறுவதற்குமான வேலைகளை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதை நீ நம்பு. உன்னை நீ என்னிடம் முழுமையாக ஒப்படைச்ச பிறகு உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. இந்த முருகன் ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலக மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் தைரியமாக இரு. என்னையே கதின்னு நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? கண்டிப்பாக நீ செய்கிற செயல்கள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றி பெற செய்வேன். என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு வேற யாரையும் தெரியாது. உன்னை முழுசாக புரிஞ்சதும் நான் தான், உனக்கான நல்லதை செய்ய போகிறதும் நான் தான் உனக்கு தெரியும் அல்லவா? அதனால்தான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் புன்னகையோட மகிழ்ச்சி முகமாக இருக்கணுங்கிறது தான் என் விருப்பம். நீ செய்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமை விளைவித்த உறவுகளும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச மனிதர்களும் உன் பாசத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றிய நட்புகளும் கூட இப்போது உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ எல்லாரையும் நல்லவங்க நம்புன, ஆனால் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிட்டாங்களே தவிர உனக்கான நல்லதை ஒருவர் கூட யோசிக்கலை பத்தியா? அதனால தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து உன்னை அமைதியாக இருந்து உயர்வின் பாதையில் வழிநடத்த ஓடி வந்திருக்கேன். இனிமே நீ பயப்படுவது போலவோ கவலைப்படுறது போலவோ உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். நீ எப்போதும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? அதை கூட என்னால் செய்ய முடியாதா என்ன? கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்வதற்காக செய்யும் உழைப்புக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் இயல்பாக இரு. இந்த முருகன் நானே உன் குடும்பத்தை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நீ வாழ்க்கையில் வளரும்போது உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசதான் செய்வாங்க. நீ அவர்களிடம் பதில் எதுவும் பேசாமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உனக்கு துணையாக நான் இருந்து அமைதியான உயர்வின் பாதையில் உன்னை கொண்டு போக போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் யோசிக்கணும்? என்ன நடந்தாலும் எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. உன் குழந்தைகளுக்கு நீ நல்ல மதிப்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொடு. என்ன நடந்தாலும் அவர்கள் நேர்மையின் பாதையில் உண்மையின் பாதையிலிருந்து விலகி போகக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடு. உன்னை யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே. அனைத்தையும் அறிந்த இந்த முருகன் உனக்கு தந்தையாகவும் தெய்வமாகவும்
உன்னை எந்நேரமும் காக்கும் காவலனாகவும் இருக்கும்போது நீ வீணாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்பவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் செய்யும் தீங்கை தகர்த்தெறிந்து தீமையை விலக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கஷ்டப்படவோ கவலைப்படவோ பயப்படவோ செய்யணும்? யாமிருக்க பயமென்ற என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய வார்த்தைகளை, வாக்குகளை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. யாருக்கும் கெடுதல் செஞ்சு இன்னொருவர் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. உனக்கு தீவினை செய்தவர்களும் கெடுதல் செய்தவர்களும் கஷ்டத்தை கொடுத்தவர்களும் கூட கண்டிப்பா துன்பத்தை அனுபவிக்கும்படி நான் செய்வேன். நீ எதுக்கும் கவலைப்படாம அமைதியாக இரு. நம்பிக்கையோட இந்த முருகனின் நாமத்தை மட்டும் நீ சொன்னாலே போதும். உன் கண்ணீருக்கு காரணமான கர்ம வினைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. உன் குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களை எல்லாம் கவனமாக தவிர்த்து நீ பேசும் வார்த்தைகளை நிதானமாக கையாள பழகு. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு தயங்கி உன் வாழ்க்கையை நீ சுருக்கி கொள்ளாதே. நீ போகும் இடமெல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக வருவேன். நீ பயப்படாமல் தைரியமாக உன் வேலைகளை மட்டும் செஞ்சினா போதும். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் புது தொடக்கத்தை நான் உருவாக்கிடுவேன். உனக்கு இருக்கிற கவலைகள் அனைத்தையும் விலக்கி நீ மனசில் நினச்ச காரியங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். தாமதமானாலும் தரமான வெற்றி கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வீட்டில் சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கணும். என்னைத்தானே நம்புன, இப்போதும் என்னை தானே நம்பிக்கிட்டு இருக்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நாடி தேடி ஓடி வரும் என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த முருகன் நான் மட்டும் கைவிட்டுடுவேனா என்ன? கண்டிப்பா உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி உனக்கு இருக்கும் சோதனைகளை எல்லாம் போக்கி இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியத்தோடு நிமிர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் சோதனைகள் உன்னை சுற்றி சுற்றி வருது. வாழ்க்கை எப்போதும் இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டும் நிறைஞ்சதாக இருக்காதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இன்பம் மட்டுமே இருந்தா அதில் அர்த்தமும் பெருமையும் இல்லை அல்லவா? நீ வாழ்க்கையை வலிமை பெற்று உயிர் பெற்று சிறப்பாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ எப்போதும் உன் வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு கவலை கொள்ளாதே. எப்படி சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாதோ அதே போலதான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதரையும் யாருடைய வாழ்க்கையும் இன்னொரு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ உணர்ந்துகொள். உன்னுடையது நீ எதற்கும் உரிமை கொண்டாட வேண்டாம். எது வந்தாலும் ஏற்றுக்கோ, எது போனாலும் அதை அப்படியே விட்டுவிட பழகிக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அன்பு, இரக்கம், மரியாதை என இது எல்லாமே தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது பல மடங்காக உன்னை வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அன்பை கொடு, மரியாதையை கொடு. இரக்கமும் மனிதாபிமானமும் கனிவும் நல்ல குணமும் எப்போதும் உன் கூட இருக்கட்டும். உனக்கான நேரங்காலம் நெருங்கி வரும் வரை, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வரை நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. சரியான நேரத்தில் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான பலன்கள் உன்னை வந்து சேரும். பெரியவங்களோ சின்னவங்களோ வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் உன்னை விட சிறந்தவர் எனும் மனோபாவத்தை எப்பொழுதும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. ஏன்னா இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமும் ஒரு அபார திறமையும் இருக்குது. அதனால் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் இருந்தும் நீ சந்திக்கும் மனிதர்களிடம் இருக்கும் திறமையையும் தினந்தோறும் நீ கற்றுக்கொள்ள தயாராக என் செல்வமே. தினமும் நீ செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தொழிலோ செயலோ எதுவாக இருந்தாலும் சரி, முழு மனசோட உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி நீ அர்ப்பணிப்போடு செய்யும்போது கண்டிப்பாக அது உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்தே தீரும். இனி யாரும் உன்னை குறை சொல்லாத அளவுக்கு உன்னை நிறைவான நிம்மதியுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். நீயும் அடுத்தவங்களை குறை சொல்லி அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், வெற்றி பெறணுன்றது மட்டுமே உன் குறிக்கோளாக இருக்கட்டும் என் செல்வமே. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். ஏழை பணக்காரன்ற தகுதியை பார்த்து
நீ யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது. அவங்கவங்க வயசை பொறுத்து அவங்களுக்கு மரியாதை கொடு. ஒருத்தவங்க காசு பணம் வச்சுருக்காங்களா, வசதியான ஆளா, நல்லா படிச்சிருக்காங்களா, நல்ல பதவியில் இருக்காங்களான்னு பார்த்து மரியாதை கொடுக்காம, வயசானவங்களுக்கு அவங்க வயசை பொறுத்து அதுக்கேற்றாற் போல மரியாதை கொடுக்கும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கூட தானாக வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதனின் புற தோற்றத்தை பார்க்க நல்லா இருக்காங்க, நல்லா கண்ணியமாக இருக்காங்க, நல்லவங்களா இருப்பாங்கன்னு மட்டும் யாரையும் நம்பி விடாதே. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதே போல தான் வெளியிலேருந்து பார்க்கும்போதும் பேசும்போதும் மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்க போல தான் வேஷம் போட்டிருப்பாங்க. கூட பழகும்போது தான் அவங்களுடைய சூழ்ச்சியும் தந்திரக்காரமும் ஏமாற்றுத்தனமும் சுயநலமும் உனக்கு புரிய வரும். அதனால் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி ஏமாந்துடாம கொஞ்சம் கவனமாக இருக்க பழகிக்கோ. உன் வாழ்க்கையில் நீ என்னைக்கோ செய்த தவறை இன்னைக்கு யோசிச்சு தப்பு செஞ்சிட்டோமே, வாழ்க்கையில் கஷ்டப்படுவோமோன்னு நிம்மதி இழந்து கலங்கி நிற்காதே. நீ செய்த தவறை நீ உணர்ந்து திருந்திக்கிட்டாலே இந்த முருகன் உனக்கு 2வது வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பேன். நீ எப்போதும் தப்பு செய்கிறத விட அதை திருத்தி கொள்ள தயாராக இருப்பது தான் பெரிய விஷயம். ஒரு தவறை ஒரு முறை செஞ்சால் தவறுன்னு நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் நம்மளை மறுபடியும் முருகன் மன்னிச்சிருவாரு. நம்ம என்ன தப்பு வேணா செஞ்சுட்டு ஆலயத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டுலான்ற நினப்போட மட்டும் தப்பு செய்து விடாதே. ஏன்னா முதல் முறை தப்பு செஞ்சால் நான் மன்னிச்சிருவேன். மறுபடியும் தவறு செய்யும்போது அது பாவ கணக்கில் தான் சேருமேன் செல்வமே. இப்போது இந்த முருகனை உன்னை ஆசீர்வதிச்சு உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும்படி செய்ய போகிறேன். நீ அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் தீமைகளையும் அனைத்தையும் பொசுக்கி நன்மைகளும் புதுமைகளும் பெருகி வழியும்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நான் உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் உன் கூட இருப்பேன்ற நம்பிக்கையோட என் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். இந்த உலகத்தில் நீ எந்த மூளைக்கு வேணாலும் தைரியமாக போகலாம். கண்டிப்பாக வெற்றி உனக்கானதா உன்னை தேடி வருமேன் செல்வமே. நீ விரும்பிய எல்லாமே உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழியும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வச் செழிப்பும் சந்தோஷமும் அமைதியும் நிலவும்படி செய்ய போகிறேன். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றிகள் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னையோடு பறந்து போகட்டும். நீ நினச்சது போல எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் புது பொலிவு உண்டாகும்படி இந்த முருகன் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உலகம் உடையும் போது அழாதே. இந்த உலகமே வெறும் மாயை பொய்யானதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லா கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த முருகன் நான் இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தைரியத்தோடு வைராகியத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த உலகம் உன்னை மதிக்குதா மரியாதை கொடுக்குதான்றதை நீ பார்க்க வேண்டாம். நீ எப்போதும் அமைதியாக உனக்கான வழியில் சரியான பாதையில் போய்கிட்டே இரு. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டுமேன் செல்வமே. இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி உன் கூட இருக்கிறவங்க காலம் பூரா கடைசி வரைக்கும் உன் கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. சில பேர் திடீர்னு மாறுவாங்க, சில பேர் திடீர்னு உன்கிட்ட கோச்சிக்கிட்டு விலகி போவாங்க, சில பேர் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகலாம். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு நீ முக்கியமாக இருந்தாலும் நாளைக்கு நீ யாரோ எவராகவோ கூட ஆகி போகலாம். அது உனக்கு அவங்க முக்கியமாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நீ முக்கியமான ஆளாக இல்லாமல் போகலாம் அல்லவா. அதுதான் உண்மையான வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் எதிர்பார்க்காம தனியாக வாழ தயாராகு. எப்பொழுதும் நீ எடுத்த முடிவில் உறுதியாரு. என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சிறப்பாக செய்ய பழகு. யார் வந்து உன்னை குழப்பினாலும், யார் உன் மனசில் எதையாவது சொல்லி போட்டு கவலைப்படுத்தினாலும் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட உறுதியாக வாழ தயாராகு. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீர்வாய் என் செல்வமே. இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எல்லா காலகட்டத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன்.
நீயும் எதுக்காகவும் பயப்படாம உன் முடிவை சரியாக செயல்படுத்து. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல்ல நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. இனி எல்லாமே நீ நினைப்பதை விட உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவில் அதிசயம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நிகழதான் போகுது. யாருக்கும் பயப்படாத நீ உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நடந்தினா போதும். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கும்போது இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே.